ஒரு அருமையான ஒரு குழுவாக அமைந்திருக்கிறது. இதில் பண்ண போகிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய இப்போ இருக்கிற இடம் மாறப்போகுது. இப்போ இந்த இடத்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எல்லோரும் சேர்ந்தே கட்டி கொடுக்க போகிறாங்க. ஏஆர் ரஹ்மான், ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத்து எல்லாம் சேர்ந்தே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கட்டடத்தை கட்டி தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இளையராஜா அவர்கள் முன்னிலையில். ஆகையால் இந்த இடமே மாறப்போகிறது. அதற்கு காரணம் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் தினா அவர்கள் இப்போ இது இல்லாத காரணத்தால் எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக நடக்கும் என்பது என்னுடைய சொல்ல வேண்டிய ஆசை. அப்புறம் கேட்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இளையராஜா சார் ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ நேற்று அவர் பார்க்க நேற்று அவருக்கு ஒரே கோல்டு, ரொம்ப மூக்கு கொட்டிக்கிட்டு இருக்கடா, என்னால் பேச முடியாது, வீட்டை விட்டு வந்தேன்னா அந்த அலர்ஜி ஆகிடும் அப்படின்ட்டாரு. அந்த பதவி ஏற்ற வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு போய் பார்ப்போம், போய் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நல்ல நிர்வாகம் அமைஞ்சா இளையராஜா சார் தானே இந்த கட்டடத்தை கட்டித்தரேன். ஆமாம், இப்போ அவரு பணம் போட்டு ஆமாம், எல்லாரும் சேர்ந்து பணம். இளையராஜா ஒரு பெருந்தொகையை தருவார். இது 5 மாடி கட்டடமாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தேட்டராக, ஒரு கல்யாண மண்டபமாக, அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். எல்லாவற்றுக்கும் எல்லா இசையமைப்பாளர்களும் கலந்து தான் பண்ணுறாங்க. இளையராஜா அது ஒரு பெருந்தொகையை தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு இப்போ எலெக்ஷன் வந்துச்சுல்ல, இனி ஆரம்பிக்க அதை தான் இப்போ தான் எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் உட்காந்து பேசி எப்போ போகலாம், போயிட்டு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இடிக்க வேண்டியதான். நாங்கள் எங்கள் ஆஃபீஸை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த கட்டுற வேலைகள் ஆரம்பிக்கிட்டோம். அப்போ வச்சுக்கலாம், நம்ம விருந்தெல்லாம் எல்லாம் சால்வஸ். யாருமா அது கொஞ்சம் உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடவடிக்கை இது இப்படி பண்ண போகிறோம், அவரை பிடித்து கூண்டில் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் மியூசிஷியன், ஒருத்தர் தப்பாக வச்சாலும் பாட்டு கெட்டுவிடும். அதனால் நாங்களாம் யூனியனாக ஒரே யூனியனாக இருக்கோம். ஆகையால் நடப்பது எல்லாமே நல்லா தான் நடக்கும். சிறந்த இசைகளை எல்லாரும் சேர்ந்து இசைப்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை, ஒன்றும் இல்லை சார், வழக்கே இல்லையா? வழக்கு எப்படி எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோம் சார். இருக்கிற தப்புகளை சொன்னால் அவங்க திருந்திட்டா போகிறோம், அவ்வளோதான். எங்கே வழக்கு கொடுத்துருக்காரா? குற்றச்சாட்டு இல்லை, ஜட்ஜெல்லாம் என்ன குற்றச்சாட்டு சார்? ஆமாம், நான் பதவி ஏற்றா குற்றமா? நான் பதவி ஏற்றா குற்றமா பாருங்க. அதை குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் பதவியாக இருக்கலையே, இவங்களுக்கு அட்வைஸராக இருக்கேன். எங்களுடைய கருத்துப்படி நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் நாங்களாம் இருக்கமே தவிர எந்த பதவியில் நான் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இல்லை, இது டெஃபினட் ஏன்னா இன்றைக்கி கலாட்டாவாக இருக்கும், தெரியும், உங்களுக்கே தெரியும். அதனால் வர முடியல எல்லாருமே. அதனால் நாங்களாம் எங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இசையமைப்பாளர் கூட்டமெல்லாம் இருக்கும். அதுக்கு வரும்போது ஒரு தடவை அழைக்கிறோம். எல்லா இசையமைப்பாளர்களோட இங்கே ஃப்ரீயாக பேசலாம். 5 பேரையும் 6 பேரையும் உட்கார வச்சுறோம். இங்கே கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப நன்றி. டைமண்ட் பாபு அவர்கள் இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அவருக்கு நன்றிகளை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ.